முதலாக தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது நான் நெய்வேலியில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு முழங்கிய முழக்கம்தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற முழக்கம். இன்றைக்கு அது நிறைவேறி இருக்கிறது. இன்றைக்கு அது நிறைவேறி இருக்கிறது. கூட்டணி ஆட்சி பற்றி முதலில் தமிழக அரசியலில் இந்த தற்கால சூழலில், சமகால சூழலில் ஒரு உரையாடலுக்கு உட்படுத்திய, விவாதத்திற்கு உட்படுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த எண்ணம் பலருக்கும் இருந்திருக்கலாம், பலரும் பேசியிருக்கலாம். ஆனால் அதை பொதுவெளியிலே விவாதத்தை தொடங்கி வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இனி யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சிதான் என்கிற பெரும் கதவு, பெரும் வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புது யுகத்தில் தமிழ்நாடு அரசியல் அடியெடுத்து வைத்திருக்கிறது. வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் நிகழ்ந்து விடவில்லை. ஒரு கட்சியிடமிருந்து ஆட்சி இன்னொரு கட்சிக்கு மாறிவிட்டது என்பது மட்டும் நிகழவில்லை. தமிழ்நாடு அரசியலின் போக்கில் மாற்றம் நிகழ்ந்து விட்டது. இனிமே கூட்டணி அமைத்து ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் நிலை வரவே வராது. கூட்டணி அமைந்தால் கூட்டணியில் இடம்பெறுகிற கட்சிகள் இனி ஒவ்வொரு ஆட்சி அமைக்கிற போதும் கூட்டணி ஆட்சி முறை என்பது நடைமுறையில் இருக்கும். எனவே தமிழ்நாடு அரசியல் ஒரு புது யுகத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த புது யுகம் பிறப்பதற்கு சிறுத்தைகளின் உந்துதல் மிக முக்கியமானது, அரசியல் தாக்கம் மிகவும் முக்கியமானது. இதையெல்லாம் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பங்களிப்பு எந்த வகையில் இருக்கிறது என்று. எத்தனை % வாக்கு வங்கி, எத்தனை சீட்டு எம்எல்ஏ, எத்தனை சீட்டு எம்பி என்பதல்ல. இந்த அளவுக்கே இவ்வளவு தாக்கத்தை எங்களால் ஏற்படுத்த முடிகிறது என்று சொன்னால், இதுவரையில் ஒரு முறை கூட தனித்து போட்டியிடாமல், எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது என்று உறுதிப்படுத்தாமல் தொடர்ந்து தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக காய்களை நகர்த்த முடிகிறது என்று சொன்னால் அதுதான் சிறுத்தைகளின் சாதனை, சிறுத்தைகளின் வலிமை. பாராட்ட வேண்டும் என்று நினைத்தால் இந்த கோணத்தில் நம்மை பாராட்ட முடியும். நம்மை எப்படியாவது தாழ்த்தி பேச வேண்டும், சிதறடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் நம்மை மிகச் சாதாரணமான பிரச்சனைகளுக்கெல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அதற்கு என்ன அடிப்படை காரணமாக இருக்க முடியும்? எப்படி இவர்கள் இந்த அளவுக்கு இந்த அரசியல் களத்தில் தாக்குப்பிடித்து நிற்கிறார்கள் என்பதுதான். அவர்களால் இதனை சகித்துக் கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட சூது நிறைந்த இந்த அரசியல் களத்தில், சூழ்ச்சி நிறைந்த இந்த தேர்தல் களத்தில், வஞ்சகம் நிறைந்த அரசியல் களத்தில், துரோகம் நிறைந்த அரசியல் களத்தில் நாம் இன்னும் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடாக இருக்க வேண்டும், இன்னும் எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆற்றலை விரயமாக்காமல் இன்னும் எவ்வளவு கவனமாக செயலாற்ற வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இந்த மேடைக்கு வர்றது முன்னாடி நல்லா படுத்து உறங்கி ஓய்வெடுத்து மற்ற தலைவர்கள் மாதிரி மேக்கப் பண்ணி அப்படியே மடிப்பு கலையாமல் அப்படி மேடையில் வந்து உட்கார்ந்து இதுவரை அன்றைக்காவது நீங்க பார்த்திருக்கிறீர்களா? கசங்கி போய் தான் வந்து நிற்பேன்.
உடம்புல இருக்கிற எல்லா சக்தியும் போயிருக்கும். இங்க வந்து உட்கார்ந்து கொஞ்சம் அப்படி ஒரு சில நொடிகள் கண்ணாயிரம் பாருங்க, அந்த ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம், அதுதான் எனக்கு பூஸ்ட், எனர்ஜி பூஸ்ட். என்னுடைய சக்தி மீண்டும் எனக்கு மறுபடியும் ஒரு சக்தி வருவதற்கு அந்த ஓய்வு தான், கொஞ்ச நேரம் கிடைக்கிற ஓய்வு தான் மேடையில். தோழர்களே, இந்த வஞ்சகம் நிறைந்த அரசியல் களத்தில் எப்படி நாம் செயலாற்ற வேண்டும், ஒருங்கிணைந்து இயங்க வேண்டும் என்கிற புரிதல் நமக்கு தேவை. தனியா உட்கார்ந்துக்கும் போது இதெல்லாம் யோசிக்கணும், நீங்க சிந்திக்கணும். நிதி கேட்டேன் அப்படின்னு சொன்னா அண்ணா நிதி கேட்டார். கட்டாயமா ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் போய் நம்ம கொடுத்தே ஆகணும். முன்னணி பொறுப்பாளர்கள் நம்மாலான நிதியை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு நமக்குள்ள இருக்கணும். வேறு எவரும் நமக்கு கோடிக்கணக்கிலோ லட்சக்கணக்கிலோ கொடுத்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்து என்று சொல்லுவதற்கு நாதி கிடையாது, சொல்ல மாட்டார்கள். இவெல்லாம் ஏன் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவன் எப்படி நமக்கு மாநாட்டு நிதிக்கு உதவுவார்கள்? இதெல்லாம் தான் அவங்களுக்கு உறுத்துது. எப்படி இப்படி மாநாடுகளை பாருங்க, எத்தனை மாநாடுகள், அடக்குமுறை சட்டங்கள் எதிர்ப்பு மண்டல மாநாடுகள், இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு 2003 2004, 2005 4ஆம் வட்டமேசை மாநாடு, இரட்டை வாக்குரிமை மாநாடு, 2005 பஞ்சமி நிலமீட்பு மாநாடு, 2006 ஈழத்தமிழர் பாதுகாப்பு மாநாடு, 2006 தமிழக பொன்விழா மாநாடு, 2006 சமூக நீதி மீட்சி மாநாடு, 2007 மண்ணுரிமை மாநாடு, 2008 கருத்துரிமை மீட்பு மாநாடு, 2008 மகளிர் உரிமை மாநாடு, 2008 தலித் கிறிஸ்தவர் எழுச்சி மாநாடு, 2008 தமிழீழ அங்கீகார மாநாடு, 2009 எழும் தமிழீழம் இனவிடுதலை மாநாடு, 2010 உழைக்கும் மகளிர் உரிமை மாநாடு, 2010 தமிழர் இறையாண்மை மாநாடு, 2013 சமூக அமைதிக்கான மக்கள் ஒற்றுமை மாநாடு, 2014 கல்வி உரிமை மாநாடு, 2015 வெள்ளி விழா மாநாடு, 15 மது ஒழிப்பு மகளிர் மாநாடு, 2016 நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாடு, அதே 2016 அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு, 2017 ஆணவ படுகொலைகள் எதிர்ப்பு மாநாடு, 2017 மாநில சுயாட்சி மாநாடு, 2017 திருப்பதி ஆந்திராவில் மாநில சுயாட்சி மாநாடுகள், 2017 வழக்கறிஞரணி மாநாடு, 2018 அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு ஆந்திராவில், 2018 மாநில சுயாட்சி மாநாடு புதுச்சேரியில், 2018 வணிகரணி மாநாடு, 2018 பெண்களும் அர்ச்சகராகலாம் சட்டம் பாதுகாப்பு மாநாடு, 2019 தேசம் காப்போம் மாநாடு திருச்சி, 2019 ஆந்திராவில் தேசம் காப்போம் மாநாடு, 2019 சனாதன எதிர்ப்பு மாநாடு, 2024 வெல்லும் ஜனநாயகம் மாநாடு, 2024 மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு, 2025 தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாடு. மூச்சு வாங்குது. இதுல நிறைய பேரணிகள், தேசம் காப்போம் பேரணி, இன்னும் பல பேரணிகள். இப்ப மதச்சார்பின்மை காப்போம் பேரணி நடத்தணும், நீலச்சட்டை அணிந்து. இவ்வளவு நிகழ்ச்சிகளுக்கும் நமக்கு என்ன தொழிலதிபர்களா நிதியை அள்ளி தந்தார்கள்? பெரு வணிகர்களா நிதியை அள்ளி தந்தார்கள்? நீங்கள் அள்ளி தந்த நிதியை கொண்டுதான் இத்தனை மாநாடுகளையும் நாம் நடத்தி இருக்கிறோம். நீங்கள் எழுதிய சுவர் விளம்பரங்கள் தான், நீங்கள் ஒட்டிய சுவரொட்டிகள் தான், நீங்கள் பரப்பிய துண்டறிக்கைகள் தான், விநியோகித்த துண்டறிக்கைகள் தான், உங்களுடைய உழைப்பில் தான், உங்களுடைய ஒத்துழைப்பில் தான், உங்களுடைய மகத்தான பங்களிப்பில் தான் இத்தனை நெடுந்தூரம் இந்த இயக்கம் பயணித்து வந்திருக்கிறது. இவ்வளவு ஒடுக்குமுறைகளை இந்த இயக்கம் தாங்கி வந்திருக்கிறது. இவ்வளவு அவதூறுகளை இந்த இயக்கம் முறியடித்திருக்கிறது. இன்றைக்கு
ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று அதிகாரத்தையும் வென்றெடுத்திருக்கிறது. ஒரு கூட்டணியில நின்று ஜெயிச்சுட்டு இன்னொரு கூட்டணியில போய் அமைச்சராகலாமா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற பெரிய விவாதம். அந்த கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகித்த கூட்டணி, தேர்தலுக்கு முன்பே சிதறிவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்திய, போராடிய, உறுதிப்பாட்டோடு களத்தில் நின்ற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவ்வளவுதான் நம்மால பண்ண முடியும். தேர்தலுக்கு முன்னால், தேர்தலுக்கு பின்பு ஒரு கூட்டணி சிதறுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? எதிரும் புதிருமாக நின்ற அதிமுக கூட்டணியையும் திமுக கூட்டணியையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஒரு கட்சி தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று வந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. அந்த கட்சிக்கு, தனிப்பெரும் கட்சிக்கு இன்னொரு கூட்டணியிலிருந்து ஆதரவு நல்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தங்களை தாங்களே சுய விமர்சனம் செய்து கொள்ள தயாராக வேண்டும்.